தமிழர் கட்சி எங்களுடைய தோல்வியில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களை இந்த திராவிட கட்சியிலிருந்து மீட்டெடுக்கணும், தமிழ்நாட்டில் தமிழர்களாக ஆளணும் அப்படின்ட்டு விதையை உருவாக்கி சீமானே பல இளைஞர்களை பல பேரை தூண்டி எழுப்புனாங்க. அதில் முக்கால்வாசி பேர் அதிகம் படித்தவங்க, வெளிநாட்டில் வேலை பார்த்தவங்க, தங்கள் வேலையை விட்டுட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி மீட்டெடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் கொத்தடிமையாக நிறைய பேர் இருக்காங்க. வறுமையில் வாடுறாங்க, வெள்ளாமையை இழக்கிறாங்க, மலையில் இறங்குறாங்க, மலையில் போய் மாடுகளை மேய்க்கிறதுக்கு உரிமை இல்லாமல் ஆக்குறாங்க. இப்படி பல திராவிட கட்சி பல தடைகள் போட்டிருக்காங்க. அப்படி இந்த தமிழ்நாட்டை மீட்கணும்னு சொல்லி போராடுறதுக்கு பல பேர் சொந்த வாழ்வாதாரத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து களத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போராடினாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி. அது நம்ம வருத்தமாக தெரிவிக்க தேவையில்லை. அவங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி. ஆனால் எந்த ஒரு வாழ்வாதாரத்தை இழக்காமல், தேர்தலில் போய் சந்திக்காமல், தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்காமல், உண்மையான அரசியலை எடுத்து வைக்காமல், விஜயன் ஒரு பிரபலத்துக்காண்டி விஜயன் ஒரு பிரபலம் அந்த முகத்தினால பல பின்னணி குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள், பல கொலை வழக்கு குற்றவாளிகள், பல கடத்தல் குற்றவாளிகளாக இந்த தாவேக கட்சியில் இருக்கிறவங்களாம் வெற்றி பெறாங்கடா. அப்போ இது எந்த மாதிரி அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் எந்த ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்க தான் அந்த களத்தில் நின்றுருக்காங்க. அவங்கள மேலே வழக்கு தொடுத்துருக்காங்கன்னா அந்த அரசியல் பின்புலத்தினால தான் வழக்கு தொடுத்துருப்பாங்க தவிர தனிப்பட்ட நபர் பிரச்சனை இல்லைன்னா அவங்க வழக்கில் போய் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திரைப்படத்துக்கு மயங்குறாங்க, இலவச பொருளுக்கு மயங்குறாங்க, இல்லை திராவிட கட்சி பல ஆண்டுகள் ஆண்டுங்க கலைஞர் ஸ்டாலின் அப்படி ஒரு பணத்தினால மயங்குறாங்க. இந்த எந்த மாதிரி அரசியல் தமிழ்நாடு எதிர்பார்க்குன்னு தெரியல. இதுலேயும் நம்ம ஒரு கருத்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த விஜய் ஜெயிக்கலண்டா யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாங்கடா என்ன சொல்லியிருப்பாங்கடா, எங்கள் அண்ணன் வந்திருந்தால் இதெல்லாம் கிழிச்சிருப்பாங்க, இவங்கனால இவங்க கிழிக்க முடியல அப்படின்ட்டு இருப்பாங்க. இவங்க அண்ணன் 5 வருஷம் என்ன கிழிக்கிறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். இந்த ஆட்சி எப்படி மாற்றி அமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்து செய்வோம்.